வணக்கம். இன்னைக்கு நாம டாக்டர் தாரா ஸ்வாட் அவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டி பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது ஜே ஷெட்டி பாட்காஸ்ட்ல வந்தது. முக்கியமா இந்த மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நாம நினைச்ச வாழ்க்கைய உருவாக்குறது, அது பத்தியும் அதுக்கு இந்த நரம்பியல் அறிவியல் நியூரோ சயின்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுதுங்கிறத பத்தியும் தான் பேச போறோம். ஆமா. நீங்க நினைக்கிறத நிஜமாக்க முடியுமா? இது சும்மா ஒரு என்ன சொல்றது? ஒரு பாசிட்டிவ் திங்கிங் மாதிரியா? இல்ல நிஜமாவே இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கா? டாக்டர் ஸ்வாட் இந்த பழைய காலத்து ஞானத்தையும் இப்ப இருக்கிற அறிவியலையும் எப்படி ஒண்ணா இணைச்சு சொல்றாங்கன்னு நாம பார்க்கலாம். கரெக்ட். இதுல சில சந்தேகங்கள் இருக்கும். அதே சமயம் இதுல என்ன சாத்தியம் இருக்குன்னு பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல டாக்டர் ஸ்வாட் ரொம்ப தெளிவா சொல்ற ஒரு விஷயம், இந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது சும்மா ஒரு கற்பனை உலகத்துல இருந்துட்டு எந்த முயற்சியும் பண்ணாம எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கறது இல்ல, அப்படி நினைக்கிறது தப்புன்னு சொல்றாங்க. ஆமா, ரொம்ப கரெக்ட். இது முழுக்க முழுக்க செயற்பாடு சம்பந்தப்பட்டது. அதனால தான் அவங்க விஷன் போர்டுங்கிறத கூட ஆக்ஷன் போர்டு அப்படின்னு மாத்தி சொல்றாங்க. அதாவது நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அத படமா பார்க்கறது மட்டும் இல்லாம அத அடையறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஸ்டெப்பாவது எடுக்கணும், ஒரு பிளான் மாதிரி. ஓ, ஆக்ஷன் போர்டு, அது நல்லா இருக்கு. இங்க தான் அந்த நியூரோ சயின்ஸ் உள்ள வருது இல்லையா? நம்ம மூளையில இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள், அந்த பேட்டர்ன்ஸ், அதை அழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆனா அத ஓவர் ரைட் பண்ணலாம், அதாவது மேலெழுதலாம். புதிய நல்ல பாசிட்டிவான சிந்தனை வழிகளை உருவாக்கி பழைய பாதைகளை கொஞ்சம் கொஞ்சமா மங்கச் செய்ய முடியும். இதுக்கு பேர் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. நியூரோபிளாஸ்டிசிட்டி நம்ம மூளையோட பாதைங்களை மாத்தி அமைக்கிற மாதிரி. அதேதான். நீங்க இப்படி யோசிங்க. காட்டுல ஒரு பாதை இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்க ஒரு பாதையில அடிக்கடி நடந்தா அது நல்லா தெரியும். நீங்க நெகட்டிவா யோசிக்கிற பாதை அப்படிதான் இருக்கு. ஆனா நீங்க வேணும்னே ஒரு புது பாசிட்டிவ் பாதைய வெட்டி அதுல நடக்க ஆரம்பிச்சா முதல்ல கஷ்டமா இருக்கும். ஆனா போக போக அந்த புது பாதை நல்ல தெளிவாயி பழைய பாதை தானா யூஸ் ஆகாம போயிடும். இதுதான் மூளையோட சூப்பர் பவர். வாவ்! அப்போ நம்ம மூளைய நாமளே ரீவயர் பண்ண முடியுங்கிறது பெரிய விஷயம். ஆனா மாற்றம் ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கப்போ? அதுக்கு காரணம் நம்ம மூளை இயல்பாவே ஒரு ஆபத்தை தவிர்க்கிறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். டாக்டர் ஸ்வாட் சொல்றாங்க, ஒரு ரிவார்டு கிடைக்கிறத விட ஒரு ஆபத்தை தவிர்க்கிறதுல நம்ம மூளை 2.5 மடங்கு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுமா. அதனால தான் நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது, புதுசா ஏதாவது பண்றதெல்லாம் இவ்ளோ கஷ்டமா தெரியுது. ஓ, அப்படியா? சரி, இந்த தடைய தாண்டி நம்ம மூளைய மாத்துறதுக்கு டாக்டர் ஸ்வாட் ஒரு 4 ஸ்டெப் சொல்றாங்களே, அதென்ன? ஆமா, 4 படி இருக்கு. 1, விழிப்புணர்வு, ரேஸ்ட் அவேர்னஸ். அதாவது உங்க எண்ணங்கள் என்ன, உங்க நம்பிக்கைகள் என்னன்னு முதல்ல கவனிக்கணும். எதுவுமே மாத்தாம சும்மா ஒரு சாட்சி மாதிரி கவனிக்கிறது. சரி, கவனிச்சாச்சு. அப்புறம்? 2வது, ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம், ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன். இப்போ ஒரு குறிப்பிட்ட பழக்கத்து மேல கவனத்தை செலுத்தணும். உதாரணமா, காசு விஷயத்துல நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, இல்ல ஒருத்தர்கிட்ட பேசும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு டீப்பா பார்க்கணும். ம், ஓகே. 3வது? 3வது, வேண்டுமென்றே பயிற்சி செய்தல், டெலிபரேட் பிராக்டிஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த புது நடத்தைய கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல எந்த புது சிந்தனை முறையை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதை திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணணும், வேணும்னே பண்ணணும். இந்த பயிற்சி தான் அந்த புது நரம்பியல் பாதையை பலப்படுத்தும். சரி, கடைசி படி என்ன? 4வது, பொறுப்பு கூறல், அக்கவுண்டபிலிட்டி. அதாவது நீங்க பண்றத ட்ராக் பண்றதுக்கு ஒரு வழி. அது நீங்க செஞ்ச ஆக்ஷன் போர்டா இருக்கலாம், இல்ல டெய்லி ஜர்னல் எழுதுறதா இருக்கலாம், இல்ல உங்க கோலை ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அப்டேட் பண்றதா கூட இருக்கலாம். இது உங்களை ட்ராக்ல வைக்கும். இதுல அந்த காந்த ஈர்ப்பு ஆசைன்னு ஒரு விஷயம் சொன்னாங்களே, மேக்னெட்டிக் டிசையர் அப்படின்னா? அது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க அடைய நினைக்கிற குறிக்கோள் உங்களுடைய சொந்த ஆழமான ஆசையா இருக்கணும். மத்தவங்களுக்காகவோ இல்ல சமூகத்துக்காகவோ பண்றதா இருக்கக்கூடாது. உங்க உள்ள இருந்து வரணும். சில சமயம் நமக்கு தெரியாமையே நான் இதுக்கு தகுதியானவன் இல்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம ஆழ்மனசுல இருக்கும். அது கூட ஒரு பெரிய தடையா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஓ, அந்த மாதிரி உள்தடைகளையும் கவனிக்கணும். சரி, அப்புறம் இந்த தியானம், இயற்கை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, மந்திரம் சொல்றது, இதெல்லாம் எப்படி இது கூட கனெக்ட் ஆகுது? இது ரொம்ப சுவாரஸ்யமான இடம். எங்க பழைய கால ஞானமும் புது அறிவியலும் ஒன்னு சேருதுன்னு சொல்லலாம்.
இயற்கையோட இருக்கிறது, மெடிடேஷன் பண்றது, ஏன் சில மந்திரங்களை சொல்றது கூட நம்ம மன அழுத்தத்தை குறைச்சு மூளையை அமைதிப்படுத்தி இந்த மாதிரி மாற்றங்களுக்கு தயாராக்குதுன்னு இப்ப சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்றாங்க. நியூரோ எஸ்தெட்டிக்ஸ்னு ஒரு ஃபீல்டே இருக்கு. கலை, அழகு, இயற்கை இதெல்லாம் நம்ம மூளையில எப்படி நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு படிக்கிறாங்க. அப்போ ரசனைங்கிறது சும்மா இல்ல, அது நம்ம பிரெயின் கெமிஸ்ட்ரியை மாத்த உதவுமா? இன்ட்ரெஸ்டிங். ஆமா. ஆக மொத்தத்துல டாக்டர் ஸ்வாட் சொல்றதுபடி பார்த்தலாம், உங்க மூளைய மாத்துறது மூலியமா வாழ்க்கைய மாத்துறது சாத்தியம்தான். ஆனா அதுக்கு ஒரு தெளிவான விழிப்புணர்வு, உண்மையான ஆசை, அப்புறம் விடாமுயற்சியோட தொடர்ந்து செயல்படுறது இதெல்லாம் தேவை. அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் மனசுல நிக்குது, படகுகளை எரிப்பது. பர்னிங் த போட்ஸ். தன் பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்பவே முடியாதபடி ஒரு முடிவெடுத்தது. அது அவங்களோட அர்ப்பணிப்பை காட்டுது. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா. உங்களுக்கும் ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு. நீங்க உண்மையாவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா, எது உங்களுடைய படகுகளை எரிக்கும் செயல்? எதை விட்டா, இல்ல எதுல முழுசா இறங்குனா நீங்க பின்வாங்காம அந்த மாற்றத்தை நோக்கி போவீங்க? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.